வெயில் காலம் என்றாலே நம் நினைவுக்கு வரும் எத்தனையோ விஷயங்களில் தென்னங்கீற்றுகளால் வேயப்பட்ட ஓலைகளும் ஒன்று. வழக்கமாக கோடைக்காலம் வந்தாலே சூடுபிடிக்கும் இந்த தொழில் அண்மை காலமாக மிகவும் நலிவடைந்து வருகிறது. இதுகுறித்த செய்தி தொகுப்பு இதோ. வெயிலின் தாக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி ஒரு குளிர்ச்சியான சூழலை ஏற்படுத்துவதில் தென்னங்கீற்றுகளின் பங்கு மிகவும் முக்கியமானது. இந்த தென்னங்கீற்றுகளை தயாரிக்கும் தொழில் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளத்தில் பிரதானமாக நடைபெற்று வருகிறது. சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த தொழிலில் ஈடுபட்டு வரும் நிலையில் தென்னங்கீற்றுகளின் தேவை என்பது குறைந்து இருக்கின்ற தென்னங்கீற்றுகளை கூட விற்பனை செய்ய முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு சுப நிகழ்ச்சியானாலும் துக்க நிகழ்வானாலும் பந்தலுக்கு பதிலாக ஷாமியானா பயன்படுத்துவதும் ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. வெயில் அடிக்குது. இப்ப இந்த வெயில் காலத்துல எங்களுக்கு வியாபாரம் எல்லாம் ஓடும். இந்த வெயில் காலத்துல இந்த கோயில் குளம்ன்றதுல பூரா தகரத்தை போட்டுக்கிறாங்க. அதனால ஈடுபடாம இருக்கு சார். இதன் விளைவாக வெளியூர்களுக்கு தென்னங்கீற்றுகளை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த காலம் போய் உள்ளூரிலேயே யாரும் கீற்றுகளை வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் முன்பெல்லாம் கோழி பண்ணைகளின் கூரைக்கு தென்னங்கீற்றுகள் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது பெரும்பாலான கோழி பண்ணைகள் மூடப்படுவதால் தென்னங்கீற்றுகளின் தேவையும் குறைந்துள்ளது. இங்க தொழில் பண்றோம். கோழி பண்ணையில இருந்து ஆர்டர் வரும். அந்த ஆர்டருக்கு எங்களால பின்ன முடியாது. அப்படி வியாபாரம் போயிட்டு இருக்கு. இப்ப அது நஷ்டத்துல வர்றதுனால இப்ப ரொம்ப இங்கே வியாபாரம் டல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குது. கால மாற்றத்தால் தென்னங்கீற்றுகளை தயாரிக்கும் தொழில் முடங்கிவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து இதே நிலை நீடித்தால் தாங்கள் மாற்றுத் தொழிலுக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகும் என்று இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலாஜியுடன் நிரஞ்சன் பாரதி.